ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பில் அன்பினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்கிற மாத்திரமல்ல, மற்றவர்கள் தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படும்படியாய் கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஜெபியுங்கள். இந்த ஊழியத்திற்காய் ஏஜே பவர் மினிஸ்ட்ரிக்காய் ஒரு நிமிடமாய் ஜெபிக்க, ஒரு நிமிடம் கூட ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கரம் கூப்பி கேட்கிறேன். ஜெபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தினாலே கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வருகிறார். போகட்டும், ஆண்டோட வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தை, கொடுப்பேன், சேமத்தை கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று இன்றைக்கு சொல்கிறார். 2 குறிப்பேடு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தை. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தை. என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை நோக்கும்போது, தன் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை நோக்கும் பொழுது, நான் அவர்களை பார்த்து அவர்களை கேட்டு அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன், குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிற கொடுப்பே. அவர் சொன்னது தான். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தையை ஒருபோதும் ஒழிவதில்லை, ஒருபோதும் ஒழிவதில்லை. அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்கிறவர். வாக்கு தத்தம் செய்தால் செய்ததுதான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன், ஒரு கொஞ்சமையில் ஒரு குழந்தை செல்வம் இல்லை. அப்படிப்பட்ட நாட்களிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தை, உன்னை ஒரு தேசமாக்குவேன், உன்னை ஜாதியாக்குவேன். அவர் சொன்னதுபடியே செய்தார். ஆபிரகாம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவராக இருந்தார். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வழியை நடக்கும்படியாய் தன் குடும்பத்தையும் தன் இனத்தையும் தன் ஜாதிகளை விட்டு கடந்து புறப்பட்டு போனார், கர்த்தர் காட்டிய பாதையில். எனக்கு அருமையானது, ஏன் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை? பொல்லாத வழிகளை விட்டு நாம் கர்த்தரிடத்தில் திரும்பவில்லை. ஏன் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் குறைகிறது? என்னுடைய இஷ்டப்படி நான் நடக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், வாசிக்கிறேன், ஆனால் பொல்லாத வழிகளை விட்டு மனம் மாறுவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, ஒரு அருமையான குடும்பத்தை நான் சந்தித்தேன். அவர்கள் விதமாக சொன்னார்கள், அதிகாலை வேளையில் எழுந்து ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கு தேவாலயம் சென்று விடுவார்கள் என் கணவர் என்று சொன்னார்கள். அவரும் சொன்னார், டெய்லி நான் 5 மணிக்கு போயிடுவோம் பிரதர், தேவாலயத்துக்கு போயிட்டு தான், தேவ சமூகத்தில் இருந்து தான் காலை வேளையில் என்னை அர்ப்பணித்து அதன் முன்னதாக பணியை தொடங்குவேன். அவர்களே சொன்னார்கள், பிரதர் எல்லாம் இருக்குது பிரதர், ஆனால் வாரத்தில் 2 நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு, அது மாற்றவே முடியலை. எவ்வளோ சொல்லிவிட்டு அவர் சொன்னார், அதை மட்டும் முடியலை பிரதர். எது முடியலை? இதோடு போய் நிற்பீங்களா நீங்கள்? காலை வேளையில் இரவில் நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு நல்லா குடிச்சிட்டு காலை வேளையில் போய் தேவனுக்கு முன்னால் நிற்க முடியுமா உங்களால்? நம்ம ஆண்டவர் பரிசுத்த தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு முன்னதான் நீங்கள் நிற்க முடிச்சினால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நான் அவரிடத்தில் சொன்னேன், ஐயா உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் வராத காரணம் என்ன? உங்கள் கண்ணீருக்கு பதில் வராத காரணம் என்ன? உங்களுக்கு உயிர் வராத காரணம் என்ன? தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பவில்லை. திரும்புகிறேன்னு சொன்னால் கர்த்தர் உங்கள் பட்சமாய் திருப்பி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார். 3 மாதம் கழித்து அவர்கள் என்னோடு கூட தொடர்பு கொண்டு சொன்னார்கள், பிரதர் நல்ல மாற்றம் உண்டாயிற்று, கர்த்தர் இவங்களுக்கு ப்ரமோஷனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நண்பா, அன்பு தங்கச்சி, அன்பு தம்பி, கர்த்தருடைய ஆவியார் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் கொடுப்பேன் என்று சொன்னீரே, சேமத்தை கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினீரே, அந்த வாக்கு தத்தத்தின் வல்லமை இறங்குவதாக இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு கல்வாரிக்கு நேராய் திரும்புவார்களாக, கர்த்தரிடத்தில் திரும்புவார்களாக, உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. அற்புதம் செய்து மகிழப்படும் இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.